ஒரு நிமிஷம் கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குற கேள்வி, சார் வயித்துல இருக்கிற சதையை குறைக்கணும் சார். இந்த தொப்பையை குறைக்கணும். வயிறை குறைக்கிறது எப்படி? அதை மட்டும் காமிங்க. இல்லை எஸ்பெஷலி லேடிஸ் டிஸ்கஷன் பண்ணுறப்ப, சார் எனக்கு தைஸில் நிறைய சதை இருக்குது. இல்லாட்டி கை அண்டராம் அந்த ஃப்ளை அந்த சதைன்னு சொல்லுவாங்கல்ல கீழே, அது நிறையா இருக்குது. இது எப்படி குறைக்கிறதுங்க? இதுக்கு மட்டும் வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. நான் வந்து ஒரு 5 டெக்னிக் சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு, இந்த பெல்லி ஃபேட் குறைக்கணும், வயிறை குறைக்கணும்னா டார்கெட்டாக அந்த வயிற்றுக்கான சில எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு எவ்வளோ பேர்ன் பண்ணுறீங்கன்னு தெரியும் ஒரு நாளைக்கு. அதாவது உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு 2200 கேலரிம்பாங்க. அது இல்லாமல் டெஸ்க் ஒர்க்கு செய்கிறவங்க இந்த கேலரியை குறைச்சி சாப்பிடுங்க. உங்கள் அளவு, அதாவது கேலரி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஒரு 80% சாப்பிடுங்க, அதுவே போதும். அதே மாதிரி எண்ணெய் பதார்த்தத்தை அவாய்ட் பண்ணுங்க. மூணாவது பாயிண்ட்டு, அரோபிக் அண்ட் ஆனரோபிக்னு 2 டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, மூச்சு வேகமாக விட்டுட்டு ஒரு சில எக்ஸசைசஸ் பண்ணுவோம், நிதானமாக மூச்சு அவ்வளோ தேவை இருக்காது சில எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த மாதிரி நிதானமாக உள்ள எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வயிற்றுப்பகுதிக்கு மெதுவாக செஞ்சு, வயிற்று போனா வயிறு, கைனா கை, கால்னா கால், அதுக்கு மெதுவான உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க, வேகம் ஜாஸ்தி இல்லாமல் அந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க. இப்படி பண்ணாலும் நீங்கள் குறைக்க முடியும். நாலாவது பாயிண்ட்டு, நேரத்தில் சாப்பிடுங்க, அளவு சரியான முறையில் எடுத்துக்கங்க. ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிற உணவு எடுத்துக்கங்க. கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கிற உணவை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அது என்னங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும். அஞ்சாவது பாயிண்ட்டு, இந்த 4மே உங்களுக்கு வேலை செய்யாதுங்க. அப்படியே அப்போ எதுக்கு சொன்னேன்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நாம் இப்படி பதில் சொல்லி அது பண்ணுன்னு சொன்னோம்னா உடனே போய் அது சரியான முறையில் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? எப்பவுமே உடலில் உங்களுக்கு சதை குறையணும்னா அது எல்லா பகுதியிலையும் சேர்ந்த மாதிரி தான் குறையுமே தவிர ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் உங்களுக்கு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நல்ல கேலரி உணவு குறைவாக எடுத்துக்கங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, எல்லா போர்ஷனும் உங்களுக்கு குறையும். ஆனால் ஒரு பர்டிகுலர் பகுதியில் வயிறை மட்டும் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எக்ஸசைசஸ் எப்பயுமே ஒர்க் ஆகாது. கார்டியோ பண்ணுங்க அண்ட் அந்த பர்டிகுலர் பகுதிக்கு சரியான உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல உணவு எடுத்துக்கங்க. உடல் மேலேருந்து கீழே வரைக்குமே டோன் ஆகி சரியாகுமே தவிர ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரே எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு சரியாகுங்கிறது இல்லை. எல்லா பகுதியும் சரியாகி நீங்கள் ஃபிட்டாக மாறுவீங்க. முயற்சி செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ. பை.